இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப சிம்பிளான ஐடியா வச்சு இங்கிலீஷ் வந்து எப்படி லேர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து கிராமர் கிளாஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த வேர்ப்ஸு, டென்ஸ், ரூல்ஸு எல்லாமே இப்போ நமக்கு வந்து தேவையில்லை. இது வந்து நம்ம ஜென்ரலாக இங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம் வந்து இங்கிலீஷை வந்து எப்படி பேசுறதுன்னு தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால வந்து அந்த கிராமர் கண்டென்ட் எல்லாம் இருக்குல்ல, இது வந்து ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த கோர்ஸோட மெயின் லாஜிக்கு இல்லை வந்து என்ன ஐடியா என்னதுன்னா, பேசுகிறதுக்கு வந்து ப்ராப்பராக ஈஸியாக ஃப்ளோ வந்து ப்ராப்பராக இன்க்ரீஸ் பண்ணுறது தான் ஐடியா. இது வந்து யார் வேணுனாலும் இதை வந்து ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். லைக் ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஐடியா இப்போ இந்த வீடியோ பண்ணுற ஒரு ஐடியா என்னதுன்னா, இங்கிலீஷில் வந்து ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகணும்னா வந்து அது வந்து ஒரு ஐடியாவிலேருந்து தான் வரும். இப்போ வந்து நான் இது திங்க் பண்ணுற ஒரு விஷயம் திங்க் பண்ணுறேன்னா அதை வந்து நான் இங்கிலீஷில் சொல்லணுன்னா அது வந்து ஒரு ஐடியாவை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். அதுதான் லாஜிக். அந்த ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா வச்சுக்கணுன்னாக்கா இப்போ வந்து அந்த ஐடியா என்னதுன்னா வந்து ஐன்னு வச்சுக்கலாம். ஐனா என்னது? நான். ஸோ இந்த நான் வந்து தமிழில், இங்கிலீஷில் வந்து ஐ. இந்த ஐ ஒன்று தான் மெயின் ஒரு கோர் சென்டராக வச்சுட்டு இதை சுற்றி வந்து எப்படி நம்ம சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, இதுக்கு ரிலேட்டட் எல்லாம் என்னென்ன இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாக வந்து ஐனா யார்? ஐனா நான். இப்போ நீங்கள் சொல்கிறது அந்த ஐனா நான், அவ்வளோதான். நம்ம வந்து நம்ம பற்றி பேசும்போது வந்து இங்கிலீஷில் ஐ வந்து யூஸ் ஆகும். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு வந்து ஐ எம் நிஞ்சா, நான் வந்து நிஞ்சா, அந்த மாதிரி. ஐக்கு ரிலேட்டடாக, அதாவது எனக்கு நானுன்னு சொல்கிறது வந்து இங்கிலீஷில் வந்து இன்னும் சில வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இதுவும் ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸாக. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஐ, மீ, மை, ஐ எம், மை செல்ஃப், மைன், இதெல்லாமே வந்து ஐ தான், அதாவது நான் தான். ஆனால் இது இது வந்து இதுக்கு எல்லாமே ஐக்கு ரிலேட்டடான ஒரு வேர்ட்ஸ் தான், சரியா? இப்போ ஐ நான்னு சொல்கிறேன்ல, ஸோ அந்த ஐக்கு ரிலேட்டடான வேர்ட்ஸ் எல்லாமே வந்து இது தான். ஸோ சிம்பிள் இங்கிலீஷில் வந்து ஐனாக்கா ஐ நான் ஆக்ஷன் பண்ணும்போது வந்து ஐ வந்து நான். இப்போ ஒரு விஷயம் நான் பண்ணுறேன், அதுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஐக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஐ ஒர்க், ஐ ஸ்லீப். ஐ ஒர்க்னா நான் வேலை பண்ணுறேன், ஐ ஸ்லீப்னா நான் தூங்குறேன், அந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும். ஓகே, இப்போ வந்து மீன்னு பார்த்தாக்கா இதுவும் சேம் நான் தான். ஆனால் யாரோ என்னை பற்றி வந்து ஏதாவது பண்ணும் போதும், எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹீ கால்டு மீ. மீ வந்து நான் தான், ஹீ வந்து இன்னொருத்தர், கால்டு வந்து ஃபோன் பண்ணாங்க அப்படி வச்சுக்கலாம். ஸோ ஹீ கால்டு மீ, இங்கே மீ வந்து அகெயின் நான் தான். நெக்ஸ்ட்டு வந்து மை. எனக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கும்போது வந்து மை யூஸ் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தா திஸ் இஸ் மை ஃபோன், இது என்னோடய ஃபோன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. இங்கே வந்து திஸ் இஸ் வந்து இது வந்து மை வந்து எந்து, ஃபோன் வந்து ஃபோன், ஸோ திஸ் இஸ் மை ஃபோன், அந்த மாதிரி. இன்னொரு வேர்டு வந்து ஐஎம். ஒரு விஷயத்தை வந்து இல்லை என்னோடய ஐடென்டிட்டி இல்லை என்னோடய ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வந்து ஐஎம் யூஸ் பண்ணுவேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து டயர்டாக இருந்துச்சுன்னா ஐஎம் டயர்டுன்னு வரும். இல்லை ஐஎம் லேர்னிங் இங்கிலீஷ் வரும். ஐஎம் வந்து அகெயின் நான் தான், லேர்னிங் வந்து இங்கிலீஷு கற்றுட்ருக்கேன், ஸோ ஐஎம் லேர்னிங் இங்கிலீஷ். இன்னொன்று வந்து மை செல்ஃப், அதாவது எனக்கு ரிலேட் ஆகிற விஷயம் நானே சொல்கிற மாதிரி. இப்போது வந்து ஐ டிட் இட் மை செல்ஃப், இந்த டிசைன் நான் தான் பண்ணேன், இல்லைனா வந்து இந்த ஒர்க்கு நான் தான் பண்ணேன்னு சொல்லும்போது வந்து இது யூஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஐ டிட் இட் மை செல்ஃப், நான் வந்து நானே தான் பண்ணேன் இந்த விஷயத்தன்னு சொல்லும் போதோ ஐ டிட் இட் மை செல்ஃப் வரும். ஸோ மை செல்ஃப் அகெயின் வந்து நான் தான். நெக்ஸ்ட் வந்து மைன் இருக்கு இல்லையா, மைன் வந்து இது எந்துன்னு நான் காமிக்குவேன், அதாவது இந்த விஷயம் வந்து எந்து நான் சொல்லும் போதோ இது யூஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு வந்து திஸ் புக் இஸ் மைன், இது என்னோட புக்குன்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த மாதிரி. மைன் வந்து அகெயின் நான் தான், பட் வந்து எக்ஸாம்பிள் மட்டும் இங்கே வந்து கொஞ்சம் மாறுது. ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் என்னன்னாக்கா, எல்லாமே வந்து என்ன தான் ரெஃபர் பண்ணுதுங்க, ஆனால் பர்சன் வந்து இங்கே சேஞ்ச் ஆகலை, நான் வந்து மாறலை, பர்சன் வந்து சேஞ்ச் ஆகலை, அதாவது நான் வந்து சேஞ்ச் ஆகலை, நான் தான். ஆனால் இங்கே வேர்ட்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. இந்த எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸு அதெல்லாமே தான் இங்கே சேஞ்சஸ் ஆகுது. அது ஒன்று வந்து கொஞ்சம் க்ளீனாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த லாஜிக் வந்து புரிஞ்சுக்கிட்டாக்கா சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸியாகிடும். அதே மாதிரி வந்து சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ண ஈஸியாச்சுனாக்கா பேசுகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும்.
ஸோ ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு வந்து இந்த வேர்ட்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்லோவாக வாய்ஸில் வந்து ரிப்பீட் பண்ணுங்கள். அதாவது பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணாக்கா தான் அந்த வேர்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஐடியாவில் இருக்கும். அப்புறம் யூஸ் பண்ணும்போது வந்து ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். ஐ, மீ, மை, ஐ எம், மை செல்ஃப், மைன். ஸோ இதே மாதிரி நீங்கள் ரிப்பீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி ரிப்பீட் பண்ணும்போது வந்து எல்லாம் சேர்ந்து பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஐயை வந்து 4 வாட்டி சொல்லுங்கள். ஐ, அப்புறம் மை, ஐ எம், மை செல்ஃப் எல்லாமே வந்து அதே ப்ரொசீஜர் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, இந்த ஐயை மட்டும் வச்சு ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷ் சென்டென்சஸ் வந்து எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஐ ஈட், ஐ ஒர்க், ஐ ஸ்லீப், ஐ லேர்ன். இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸு ஐயை மட்டும் வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறது வந்து பெரிய விஷயம் அதுவும் கிடையாது. ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போய் நல்லா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்.